நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே இந்த கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் அப்படிங்கிற இந்த வாரத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற இந்த நாளிலே உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். ரொம்ப பரபரப்பாக இருப்பீங்கல்ல. கிறிஸ்மஸ்க்கு ட்ரெஸ் எடுக்கணும், அங்கே போகணும், இங்கே போகணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும், வீட்டை டெக்கரேட் பண்ணணும், ஒயிட் வாஷ் பண்ணணும், சர்ச்சை டெக்கரேட் பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும், ஏழைங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நிறைய பிஸியோடு இருப்பீங்க. ஆனால் சில விதமான துக்கங்கள் உங்களுக்குள்ள இருக்கும் பாருங்க. என்னால் அதை செய்ய முடியலையே, நான் அதை வாங்கணும்னு நினைக்கிறேன், அதை வாங்க முடியல, இதை செய்யணும்னு நினைக்கிறேன், செய்ய முடியல அப்படின்னு ரொம்ப துக்கத்தோட கூட இருக்கீங்களா? கர்த்தர் இன்றைக்கு உங்க கூட பேசுகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10வது வார்த்தை இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், என்ன நற்செய்தி? இயேசு உங்களுக்காக இந்த உலகத்துல பிறந்திருக்கிறார். அந்த நற்செய்தியை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நிறைய பேர் அதெல்லாம் தெரிஞ்ச கதை தானங்க அப்படி நீங்க சொல்லும் போது எனக்கு கேட்குது. நல்லா புரிஞ்சுக்கங்க, இயேசு உங்களுக்காக பிறந்திருக்கிறாருன்னா சும்மா பிறக்கல. உங்களுடைய காரியங்களுக்காக, உங்களுடைய தடைப்பட்ட காரியங்களை நிறைவேற்றி கொடுப்பதற்காக, உங்க பாவ வாழ்க்கையிலிருந்து தூக்கி எடுப்பதற்காக, உங்க வியாதியை சுகமாக்குவதற்காக, உங்க தரித்திர நிலையை மாற்றுவதற்காக, உங்களுக்கு அற்புதம் செய்யும்படியாக, உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் தீர்த்து உங்களை மிகுந்த சந்தோஷத்துக்குள்ளே கொண்டு போகும் படியாகவே இயேசு உங்களுக்கு பிறந்திருக்கிறார். இன்னைக்கு யாருமே இல்லை, நீங்க கவலைப்படாதீங்க. ஒருவர் உங்களுக்காக இருக்கிறார். எனக்கு என் சுமையை சுமக்கிறதுக்கு யாருமே இல்லை நீங்க நினைக்காதீங்க. உங்க சுமையெல்லாம் ஒருத்தர் மேல வைக்கிறதுக்கு அவரே பெர்மிஷன் கொடுத்திருக்கிறாரு, பெர்மிட் பண்ணியிருக்கிறாரு. நீ என் மேல வை, நீ சுமக்காத, நான் சுமக்கிறேன்னு சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்னைக்கு உங்களுக்காக பிறந்திருக்கார். ஒரு மனுஷன் பிறந்தாலே எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஆனா நம்முடைய பிரச்சனையை மாற்றுகிற ஒரு மனுஷன் பிறந்தா எப்படி இருக்கும்? நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய ஒரு மனுஷன் பிறந்திருந்தா எப்படி இருக்கும்? அதைத்தான் உங்களுக்கு நற்செய்தியாக சொல்கிறேன். பயப்படாதீங்க, ஒருவர் உங்களுக்கு இருக்கிறார். ஒருவர் உங்களுக்காக இருக்கிறார். உங்களுக்காக வழக்காடுவதற்கு, உங்களுக்கு நன்மை செய்வதற்கு, நீங்கள் விரும்பின காரியங்களை உங்களுக்கு பெற்றுக் கொடுப்பதற்கு, உங்களுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து உங்களை தூக்கி எடுப்பதற்கு, பூமியிலே உயர்ந்த ஸ்தானத்திலே நீங்கள் போய் நிற்பதற்காக இயேசு கிறிஸ்து ஒருவர் உங்களுக்காக பிறந்திருக்கிறார். அதனால தைரியமா சொல்லுங்க. யாராவது கேட்டாங்கன்னா, உனக்கு யாருமே இல்லைன்னு சொன்னாங்கன்னா, எனக்கு யாரு இருந்தான்னா இல்லாட்டா என்ன, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் எனக்காக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து எனக்காக இருக்கிறார். அவர் பிறந்திருக்கிறார். மனுஷனுக்காக எல்லாருக்காகவும் பிறந்திருந்தாலும் பர்டிகுலரா அவர் எனக்காகவே அவர் பிறந்திருக்கிறார். நீங்க சொல்லி பாருங்க, அதை விசுவாசித்து பாருங்க. நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு ஒத்தாசை பரலோகத்திலிருந்து வரும். உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும். இந்த கிறிஸ்துமஸை நல்லா செலிப்ரேட் பண்ற அளவுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தையும் சமாளித்து தருவார். உங்க குடும்பத்துல ரட்சிக்கப்படாதவங்களை குறித்து ரொம்ப கவலையோடு இருக்கீங்களா? இந்த கிறிஸ்துமஸ்ல கர்த்தர் தொடுவார். ஆமென். குடிப்பழக்கத்துல அந்த விடுதலை பெறாத கணவனை குறித்து ரொம்ப கவலையோடு இருக்கீங்களா? இந்த கிறிஸ்துமஸ்ல அவர்களை கர்த்தர் தொட்டு அவர்களை அவர் பக்கமாக இழுத்துக் கொள்வாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு மிகுந்த சந்தோஷமான நாளாய் மாற்றி கொடுப்பாராக. God bless you.